கிறிஸ்துமஸ் பிறப்பு பண்டிகையை கொண்டாட மக்கள் தயாராகி வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் இருந்து கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் அணிவகுப்புடன் வீடு வீடாக சென்று வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நம்ம இப்போ நிற்கும் பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் குலசேபம் பகுதியில் நின்றுட்டு இருக்கோம். இங்கு பார்க்க முடியும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என தற்பொழுதே அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக மக்கள் கொண்டாடி வருகின்றனர். அது மட்டுமின்றி வீடு வீடாக சென்று ஒவ்வொரு தேவாலயங்களிலிருந்தும் வீடு வீடாக சென்று அந்த கிறிஸ்துவ பிறப்பை வாழ்த்து செய்திகளையும் தெரிவித்து வருகின்றனர். நம்மோடு ஒரு பாஸ்டர் விநாயகர் அவரிடம் கேட்போம். பாஸ்டர் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் எந்த அளவுக்கு கொண்டாட்டங்கள் போயிட்டு இருக்கு? வெகு வேகமாக சீரும் சிறப்போடு கொண்டாட்டம் நடந்துவிட்டு கொண்டிருக்கிறது. இந்த கொண்டாட்டமானது இந்திய தேசத்திலே ஒரு மாதிரியான ஒரு கொண்டாட்டமாக அமைந்துள்ளது. கிறிஸ்து அடித்தளப்பட்ட மக்களுக்காக அவதரித்தார் என்ற செய்தியானது இந்த கொண்டாட்டத்தின் மூலம் வெளிப்படுகிறது. இதன் மூலம் சமூக நல்லிணக்கம் சமத்துவம் உருவாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் தற்பொழுது அந்த கொண்டாட்டம் என்பது களை கட்ட துவங்கியிருக்கிறது. வரும் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்துவ பிறப்பு பண்டிகையை கொண்டாட இருக்கும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் சரிதான், அதே போன்று தேவாலயங்களிலும் அந்த கிறிஸ்துவ பிறப்பு குடில் என்பது அமைக்கப்பட்டும் அதே போன்று ஆடல் பாடல் என அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா ஊர்வலம் என தொடர்ச்சியாக அந்த கொண்டாட்டங்கள் என்பது களை கட்ட துவங்கி இருக்கின்றன. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.